எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சுவையான அதே சமயத்தில் சத்தான ஒரு லட்டு தாங்க. விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்திக்கெல்லாம் இந்த லட்டு ரொம்பவே ஸ்பெஷல். ஆனால் அக்கேஷனலாக மட்டும் செய்யாமல் பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும் பொழுதெல்லாம் இந்த லட்டு செஞ்சு கொடுங்க. அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இந்த லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த லட்டு செய்யறதுக்கு முதல்ல அடிகனமான கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிடுங்க. அதில் 1 கப் அளவுள்ள சிவப்பு கெட்டி அவல் சேர்க்கிறேன். சிவப்பு அவல் சேர்த்தா கூடுதல் சுவை சத்து ரெண்டுமே. நம்ம கிட்ட வெள்ளை அவல் தான் இருக்குதுன்னா நம்ம வெள்ளை அவல் கூட சேர்த்துக்கலாம். அதே போல் கெட்டி அவல் இல்லைன்னா மெல்லிசான அவலில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் இது போல் கலந்து விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் கரெக்டாக வறுபட்டு வரும். அப்படியே விட்டுட்டா ஒரு பக்கம் அப்படியே கருகி போயிடும், சுவை மாறிடும். அதனால கைவிடாமல் கலந்து விடுங்க. 2-3 நிமிஷத்துக்கு இது அப்படியே கலந்து விடுங்க. அதுக்குள்ளே அவல் நல்லா முறுமுறுப்பாக மாறிடும். அவலை நல்லா சூடு ஏறிடும். அவலை கையில் தொட்டால் கை நல்லா அப்படியே சூடு உரைக்கணும். அந்த அளவு சூடு ஏறணுங்க. அப்படி சூடு ஏறின பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே கலந்து விடுங்க. நீங்கள் கடாயிலேயே வச்சுருக்க போகிறீங்க இல்லை வறுக்கிற பாத்திரத்துலேயே வச்சுருக்க போகிறீங்கன்னா ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ண பிறகு 2 நிமிஷத்துக்கு கலந்து விடணும். ஏன்னா சூடு அதிகமாக இருக்க அடிப்பக்கம் நல்லா செவந்து போயிடும். அதனால அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுடுங்க. இது போல் அவல் நல்லா ஆறி வரணும். ஆறின பிறகு அவலை நம்ம பவுடராக செய்ய போகிறோம். சூடோட மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கக்கூடாது. அதனால அவல் நல்லாவே ஆறட்டும். இப்போ அவலை நல்லா ஆற வச்சுருக்கேன். ஆறின பிறகு இந்த அவலை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம புட்டுலாம் செய்வோம் இல்லைங்களா, புட்டுக்கு மாவு அரைப்போம். அது எந்த பதத்தில் இருக்கும்? சின்ன ரவை பதத்தில் இருக்கும். அது போல் அரைச்சி எடுத்துக்கணும். இதனுடைய வாசனைக்கு 4 ஏலக்காய் சேர்த்து இது போல் பொடிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நிறைய சேர்க்கணுங்கிறது கிடையாது. நான் இன்னைக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்க்கிறேன். நெய் நல்லா உருகட்டும். நெய் உருகின பிறகு நம்மக்கிட்ட இருக்க ட்ரை நட்ஸு ஃப்ரூட்ஸு இதை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்க்க போகிறேன். உங்கள் விருப்பப்படி நீங்கள் எது வேணாலுமே சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்த உடனேயே நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் நல்லா பொன்னிறமாக செவந்து வரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த முந்திரி பருப்பை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் இதோடையே சேர்த்து செய்யணுன்னா கூட செய்யலாம். ஆனால் நம்ம தனியாக வச்சுக்கிட்டால் லட்டு பிடிக்கும் பொழுது வெளியில் தெரிகிற மாதிரி ஒவ்வொரு முந்திரி பருப்பை வச்சு அழுத்தி நம்ம லட்டு பிடிச்சா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நான் முழுசாக இருக்க முந்திரி பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த சமயத்தில் 1/4 கப் அளவுள்ள டெசிகேட்டட் கோக்னட் இதில் தான் சேர்க்குறேன். டெசிகேட்டட் கோக்னட் சேர்க்கும் பொழுது அந்த சூட்டில் லைட்டாக இது கலந்து விட்டால் போதும். டெசிகேட்டட் கோகனட் சேர்த்து தான் செய்யணும்னு இல்லை. நம்ம முத்தின தேங்காவை வீட்டில் துருவி இதே போல் நெய்யில் வறுத்துக்கலாம். நெய்யில் வறுத்துட்டு நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடியை இதில் எடுத்து சேர்த்துருங்க. சேர்த்த பிறகு இதுக்கு தேவையான அளவு இனிப்பு 3/4 கப்பு சேர்க்குறேன். நீங்கள் இனிப்பு நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 கப்பு வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்தது நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை நல்லா சுத்தமானதாக இருந்ததுன்னா டைரெக்டாக நீங்கள் இப்படியே சேர்த்துக்கலாம். இல்லை வெல்லம் இருந்ததுனாலும் சேர்த்துக்கலாம். எதுலேயுமே தூசுலாம் இல்லாமல் இருந்ததுன்னா டைரெக்டாக சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தனியாக பாகு காய்ச்சி அதை எடுத்து சேர்த்துக்கோங்க. பாகு பதம்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம சக்கரை பொங்கல் ரெசிபிலாம் செஞ்சுருப்போம். அதுக்கு எந்த அளவு திக்காக நம்ம பாகு எடுக்கிறோன்றதை பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது போல் பாகு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த நாட்டு சர்க்கரையை தான் சேர்த்தோம். அது நல்லா தூசுலாம் இல்லாமல் இருக்குங்கிறதுனால சேர்த்துட்டு இதே போல் கலந்து விடுறோம். சில நாட்டு சர்க்கரையில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அதே போல் வெல்லத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இந்த சூட்லேயே அது மெல்ட் ஆகி ஒன்றோட ஒன்று நல்லா நமக்கு ஒன்று பட்டு வந்துடும். இது பார்த்திங்கன்னா நான் பாரிஸ் நாட்டு சர்க்கரை வாங்கினேன். அது பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கும், ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும். அதில் ஈரத்தன்மை குறைவாக இருக்கிறதுனால இது சீக்கிரமாக இதோட ஒன்று பட்டு வராது.
அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்டே தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இதில் இதுவும் ஈரமாயிட்டு மெல்ட் ஆகி வருது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு லட்டுகளாக பிடிக்கும்பொழுது இலைகளாக மாறிடும். அதனால இந்த சர்க்கரை இந்த அவல் பொடியோடு சேர்ந்து நல்லா கலந்து வரட்டும். எந்தளவு ஃபுல்லாக கலந்து நம்ம எடுக்க முடியுமோ அந்தளவு கலந்துட்டு அதுக்கப்புறமும் இது ஒன்றா மோஜ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா ட்ரையாக இருந்ததுனால இதோட ஒன்று சேர்ந்து வரலை. நான் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த சமயத்தில் கொஞ்சமாக தண்ணி, கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கூட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணியை இதில் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட போகிறோம். சேர்க்கும்போதே நிறைய சேர்த்துடாதீங்க. நீங்கள் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டு பாருங்கள். அப்படியே நமக்கு உருண்டு திரண்டு வரும். இது டைட்டான பதத்தில் இருக்கணும். நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு எல்லாமே இது நல்லா ஒன்று சேர்ந்து நமக்கு வந்துடும். தண்ணி பத்தலைன்னா லைட்டாக தெளிச்சிக்கோங்க. ஸ்பூனில் எடுத்து கொஞ்சமாக விடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, தண்ணி அதிகமாக சேர்ந்துருச்சுன்னா அப்படியே இது அல்வா மாதிரி நமக்கு வந்துடும். நல்லா நமக்கு லட்டுகளாக பிடிக்க வராது. அதனால தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துகிட்டே இருக்கேன் பாருங்கள். 2 நிமிஷம் ஆன பிறகு இந்தளவு நமக்கு கரெக்டாக இது ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஏன்னா நம்மளோட கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கணும். அப்போ தானே நம்ம லட்டுகளாக பிடிக்க முடியும். இப்போ தொட்டால் ரொம்பவே சூடாக இருக்கும். அதனால் கலந்து விட்டு ரெஸ்ட்டில் விடுங்க. கை பொறுக்கிற அளவு சூடு வந்த பிறகு நம்ம லட்டுகளாக செஞ்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம தனியாக வறுத்து எடுத்து வச்சுருந்தா முந்திரி பருப்பை இது பக்கத்துலேயே வச்சுக்கிட்டேன். ஏன்னா உருண்டைகள் பிடிக்கும்பொழுது நமக்கு வசதியாக இருக்குங்கிறதுனால நமக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த அளவு நீங்கள் இந்த கலவையை எடுத்துக்கோங்க. லட்டு ஒரே சைஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு குழிக்கரண்டியை மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு நம்ம இந்த கலவையை வச்சு அழுத்திட்டு அந்த கலவையை கைகளில் உருண்டைகளாக பிடிங்க. அப்படி பிடிக்கும் பொழுது எல்லா லட்டுகளுமே நமக்கு ஒரே சைஸில் கிடைக்கும். லட்டு பிடிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிங்க. அதுக்கப்புறம் ஷேப் பண்ணும்பொழுது இது போல் சூப்பராக லட்டு ரெடி ஆகிடும். நீங்கள் லூஸாக பிடிச்சிட்டிங்கன்னா லட்டு பிரிஞ்சு வந்துடும். இதில் குறைவான அளவு தான் நம்ம நெய் சேர்த்தோம். எந்த அளவு லட்டு சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நெய்யெல்லாம் இதுலேருந்தே பிரிய ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்பொழுது இது போல் ஸ்நாக்ஸ் கொடுத்து பழகுங்க. அப்போ தான் அது அவங்களோட உடம்புக்கு நல்லது. இந்த லட்டை 10 நாள் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு சாப்பிடலாம். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். நம்ம இதை வேக வச்செல்லாம் செய்யலை, அதனால் கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், இந்த லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கோடை காலத்தில் பிள்ளைங்க எல்லாருமே சில்லுன்னு சாப்பிடணும்னு விருப்பப்படுவாங்க. ஐஸ்கிரீம் கேட்டு நிறைய குழந்தைங்க அடம்பிடிப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஐஸ்கிரீமாக வாங்கி தந்தால் அது எந்த அளவு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு இது போல் ஒரு ரெசிபி செஞ்சு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு ஆன பிறகு எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும். ஐஸ்கிரீம் மாதிரியே இல்லைனாலும் இது உங்களுக்கு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி தரும். ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுள்ள வெள்ளை அவல் சேர்த்துருக்கேன். இது கெட்டி அவல் தான். நீங்கள் சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பேப்பர் அவல் யூஸ் பண்ண வேணாம். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் கெட்டி அவலில் செஞ்சிங்க நல்ல சுவையாக இருக்கும். அவலில் மேலே கொஞ்சம் தூசெல்லாம் இருக்கும். அதனால் 2 முறையோ இல்லை 3 முறையோ நல்ல தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இது போல் வடிகட்டிடுங்க. வடிகட்டின பிறகு திரும்பவும் பவுலில் சேர்த்துட்டு இது ஊறுறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. லைட்டாக இது போல் நமக்கு மிதந்து வர அளவுக்கு நீங்கள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 15 நிமிஷத்துலேயே இந்த அவல் நல்லாவே ஊறிடும். ஊறின பிறகு பார்த்தீங்கன்னா இது போல் நமக்கு உதிரா நல்லா நிறைய அளவு வந்திருக்கும். நான் இன்னைக்கு மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அளவை கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. இதை அடிகனமான ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 200 ml அளவுள்ள தண்ணி சேர்த்துட்டு மிதமான தீ வச்சு வேக விட்டுடலாம். இது நம்ம ஊற வச்சு சேர்க்கறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். உங்களுக்கு கொஞ்சம் முழுசாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இது போல் லைட்டாக மசிச்சு விட்டுடுங்க. ரொம்ப குழைய தேவையில்லை. இதில் 1 லிட்டர் அளவுள்ள பால் நல்லா திக்காக காய்ச்சி அதை எடுத்து அப்படியே இதில் சேர்க்கிறேன். டைரெக்டாக பால்லையே நீங்கள் வேக வச்சிங்கன்னா அவல் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்.
அதனால் தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். தனியாக இன்னொரு ஸ்டவ்வில் பாலை நல்லா சுருங்க விட்டுடுங்க. நம்ம 1 லிட்டர் அளவுள்ள பால் சேர்த்தா அது கிட்டத்தட்ட 750 ml அளவுக்கு சுருங்கணும். அந்த அளவு வந்த பிறகு இதில் சேர்த்துடுங்க. சர்க்கரை 1 கப் அளவு சேர்க்கிறேன். எந்த அளவு நீங்கள் அவல் எடுக்கிறீங்களோ அதுக்கு சமமான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையோட அளவு பார்த்துக்கோங்க. இது கஸ்டர்ட் பவுடர், வெனிலா ஃப்ளேவரில் இருக்க கஸ்டர்ட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 100 ml அளவுள்ள தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இந்த கஸ்டர்ட் பவுடரை இது போல் கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா நீங்கள் கலந்து வச்சுருங்க. இதை சேர்த்து செய்யும் பொழுது ஐஸ்கிரீம் சாப்பிடும்பொழுது நமக்கு என்ன ஃப்ளேவர் கிடைக்குமோ அது போல் கிடைக்கும். அதனால இந்த ரெசிப்பியை சில்லுன்னு சாப்பிடும்பொழுது குழந்தைங்க ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குன்னு சாப்பிட்ருவாங்க. இது போல் நல்லா திக்காக நமக்கு வரணும். இது எல்லாமே ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். பாலை நம்ம தனியாக காய்ச்சிட்டு இதில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டால் போதும். இது போல் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும்போதே கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை இதில் சேர்த்துருங்க. கஸ்டர்ட் பவுடர் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு தண்ணியில் கரைச்சி சேர்த்துருங்க. இந்த ஃப்ளேவர் வேணும்னா ரோஸ் எசன்ஸ் இல்லை வெனிலா எசன்ஸ் இது போல் ஏதாவது ஒரு எசன்ஸ் இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவரை நமக்கு கொடுத்துரும். கரைச்ச கஸ்டர்ட் பவுடரை இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சு கலந்து விட்டால் இது போல் திக்காக மாறிடும். இந்தளவு திக்னஸ் வர வரைக்கும் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் சுருங்க விட்டுடாதீங்க, கெட்டியாக மாறிடும். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வெதுவெதுப்பான சூட்டில் அப்படியே குடிக்கணும்னு நினச்சா கூட இது மேலே நீங்கள் நட்ஸ் எல்லாம் சேர்த்து குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம். ஆறின பிறகு இது போல் திக்கில் நமக்கு மாறிடும். இதை எடுத்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு மாறின பிறகு இது மேலே நீங்கள் விருப்பப்பட்ட ட்ரை நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக இருக்கும். அதே சமயத்தில் இது ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ளேவரில் இருக்கிறதுனால அவளில் செஞ்சது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. விரும்பி எல்லாருமே சாப்பிடுவாங்க. பிள்ளைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்க வரைக்கும் இந்த ரெசிப்பியை விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நான் இன்னைக்கு இது மேலே பாதாம் மட்டும் தான் சேர்க்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி டூட்டி ஃப்ரூட்டி கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அவல் லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த லட்டு செய்யறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான கடாய் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் அளவுள்ள அவல் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கெட்டி சிவப்பு அவல் சேர்க்கிறேன். உங்ககிட்ட வெள்ளை அவல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், லேசான அவல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அவலை சேர்த்துட்டு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இதை வறுத்தெடுக்கணும். அவளோட கலர் மாறக்கூடாது, ஆனால் பச்சை மணம் நமக்கு மாறணும். அவல் நல்ல மொறுமொறுப்பு தன்மையாகவும் மாறும். கை தொட்டு பார்த்தா கையில் தொட முடியாத அளவுக்கு சூடு இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் கைவிடாமல் அவலை வறுத்தெடுத்து ரெடி பண்ணிக்கணும். அப்படி ரெடி பண்ணாதான் நம்மளோட லட்டு நல்ல சுவையாக இருக்கும். அவலை நீங்கள் சரியாக வறுக்கலைன்னா அதுவும் கெட்டி அவலாக இருக்கிற பட்சத்தில் லட்டு செஞ்சு நம்ம சாப்பிட்டா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நமக்கு நிறைய நேரம் நம்ம மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால கரெக்டாக பக்குவமாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த அவல் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு இந்த அவலை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம பவுடராக அரைச்சிக்க போகிறோம். அவல் நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இதனோட 1/2 டீஸ்பூன் அளவுள்ள ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இது போல் சின்ன ரவை பதத்தில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை விட மாவாக வேணும்னு விருப்பப்பட்டாலும் நீங்கள் மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயை தொடச்சிட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 1/2 கப் அளவுள்ள தேங்காய் துருவலை இதில் சேர்த்துக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் தான். இந்த தேங்காய் துருவலை இதில் சேர்த்துட்டு கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம கைவிடாமல் வறுக்கும் பொழுது தான் தேங்காயில் இருக்க அந்த ஈரப்பசை எல்லாமே குறையும். அது மட்டும் இல்லாமல் தேங்காய் கலர் மாறாமல் நமக்கு கிடைக்கும். இதே போல் தேங்காய் துருவலை 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ஏற்கனவே செஞ்ச லட்டு ரெசிப்பியில் நம்ம டெசிகேட்டட் கோகனட் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ரெசிப்பியில் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் சேர்த்துருக்கோம். அதுவும் ஒரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து செய்யும்போதும் இந்த டேஸ்ட்டு அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் கலர் மாறாமல் இது போல் கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த ஈரப்பதம்லாம் போன பிறகு இந்த தேங்காய் துருவல் எது போல் இருக்குது. இது போல் உதிர் உதிராக மாறின பிறகு ஏற்கனவே நம்ம அவளை பவுடராக செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த பதம் எப்படி இருக்குன்னு. இது போல் இருக்கும்பொழுது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை நான் இது வரைக்கும் சுவிட்ச் ஆஃப் பண்ணலை. 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து திரும்பவும் நம்ம கலந்து விட போகிறோம். இந்த லட்டை பொறுத்த வரைக்கும் நெய் நிறைய செலவாகாது. தேங்காயிலேயே வேறு அந்த எண்ணெய் பசை இருக்கும், ஈரப்பசை இருக்கும் இல்லைங்களா,
அதனால் நெய் அதிகமாக நமக்கு தேவைப்படாது. நெய் சேர்த்து இது போல் எல்லா பக்கமும் நல்லா நம்ம கலந்து விட்டுறணும். இந்த தேங்காயும் அவலும் ஒன்று சேர்ந்து இது போல் உதிரு உதிராக நமக்கு கலந்து வரணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நான் இன்னைக்கு பனங்கருப்பட்டியோட பாகு சேர்க்க போகிறேன். இந்த இனிப்போட அளவு 3/4 கப் அளவுள்ள பனங்கருப்பட்டியை அழுத்தி அளந்து எடுத்துக்கிட்டு அதில் 1/4 கப்புக்கும் குறைவான அளவு தண்ணி சேர்த்து, அதாவது பனங்கருப்பட்டி கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைஞ்ச பிறகு வடிகட்டி திரும்பவும் கொஞ்சம் சுட வச்சிங்கன்னா இது போல் திக்காக மாறிடும். அப்படி திக்காக மாறின அந்த பனங்கருப்பட்டி பாகை எடுத்து இதில் நம்ம சேர்த்துருக்கோம். 1 பங்கு அளவு அவளுக்கு 3/4 பங்கு அளவுள்ள இனிப்பு நம்ம சேர்க்கணும். இந்த பனங்கருப்பட்டி பாகுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளைப்பாகு கூட சேர்த்துக்கலாம். பாகு சேர்த்துட்டு தீயை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், நீங்கள் கொஞ்சம் கூட தீயை அதிகப்படுத்திடக்கூடாது. இது போல் நல்லா கலந்து விடுங்க. இந்த பாகு இதில் எல்லாம் நல்லா நமக்கு ஒன்று சேர்ந்து வரணும். அது வரைக்கும் கலந்து விட்டிங்கன்னா தான் நமக்கு உருண்டைகளாக பிடிக்கிறதுக்கு சூப்பராக வரும். இப்போ எல்லாமே நல்லா கலந்து வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ண பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது லைட்டாக ஆறட்டும். ஏன்னா லட்டுகளாக பிடிக்கிறதுக்கு நம்மளோட கை சூடு தாங்கணும் இல்லைங்களா, அதனால கொஞ்ச நேரம் இது அப்படியே இருக்கட்டும். உங்களோட கை எந்த அளவு சூடு தாங்குது அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த அளவு சூடு ஆறின பிறகு இந்த அவலை நம்ம லட்டுகளாக பிடிச்சிக்கலாம். இது போல் நல்லா கலந்து விடும்பொழுது தான் இதில் நல்லா நமக்கு பாகு ஊறி வரும். இப்போ இதுக்கு நம்ம முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாம். ஒரு தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்வில் வச்சுட்டு அதே போல் நெய் குறைவாக சேர்த்துக்கிட்டாலே போதும். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு இதில் சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு ஓரளவு நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆன பிறகு, அதாவது ஒரு பாதி அளவு சேஞ்ச் ஆன பிறகு காஞ்ச திராட்சை இதில் சேர்த்துருங்க. காஞ்ச திராட்சை சேர்த்த உடனே ஸ்டவ்வை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பேனில் இருக்க சூடு இதுக்கு போதுமான அளவாக இருக்கும். காஞ்ச திராட்சை நல்லா பலூன் மாதிரி நமக்கு உப்பி வந்துடும். இப்போ இந்த காஞ்ச திராட்சையை அதில் சேர்த்து ஒன்றா நீங்கள் பிசைஞ்சு அதுக்கப்புறமும் உருண்டைகளாக பிடிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் உருண்டைகளாக பிடிச்சிட்டு வெளியில் தெரிகிற மாதிரி இந்த திராட்சையும் இந்த முந்திரி பருப்பையும் வச்சு அழுத்தி பிடிச்சிங்கன்னா சூப்பரான அவல் லட்டுக்கள் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், சூடு ஆறி கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. இதில் நம்ம ஒரு சைடில் ஓரமாக கொஞ்சம் இதை தள்ளி விட்டுட்டு இதில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முந்திரி திராட்சை நெய்யோடு சேர்த்து, அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை இதில் சேர்த்தாச்சு. நான் தனியாக தான் வச்சுருக்கேன், ஒன்றா சேர்த்து பிசையில. ஏன்னா எல்லா லட்டுகள்லையும் நமக்கு முந்திரியும் திராட்சையும் வரணும் அப்படிங்கிறதுனால இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்துக்கோங்க. உதுத்துட்டு நமக்கு லட்டுகள் எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த கலவையை எடுத்து ஃபர்ஸ்ட்டு இது போல் நல்லா அழுத்தி நம்ம உருட்டணும். அழுத்தி உருட்டும் பொழுது தான் ஃபர்ஸ்ட்டு இறுக்கமாக இந்த பாகெல்லாம் சூட்டோடு ஒன்று சேர்ந்து நமக்கு உருண்டைகளாக பிடிக்கிறதுக்கு வரும். இந்த கலவையை எந்த அளவு அழுத்தி உருட்ட முடியுமோ அந்தளவு அழுத்தி உருட்டிக்கோங்க. இது கொஞ்சம் சூடாகவே தான் இருக்குது. இதில் முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்து நான் அழுத்தி உருட்டுறேன். நம்ம அழுத்தி உருட்டினா தான் உருண்டை கெட்டியாக இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட்டு நல்லா அழுத்தி உருட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷேப் கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ஷேப் வந்துருச்சு. இதே போல் நம்ம இருக்கிற எல்லா கலவையுமே உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். நம்மளோட அவல் லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே போல் முந்திரி பருப்பு திராட்சை வெளியில் தெரிகிற மாதிரி நீங்கள் வச்சு அழுத்தி உருண்டைகளாக உருட்டிட்டு நல்லா ஆறின பிறகு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்குமே வச்சு சாப்பிடலாம். நீங்கள் தேங்காயை நல்லா நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேருங்க. அப்போ தான் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு சாப்பிட முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் ஃப்ரெஷ்ஷான தேங்காயில் சேர்த்து செய்யும் பொழுது, பாகு எடுத்து செய்யும் பொழுதும் இந்த லட்டுக்கள் கொஞ்சம் சாஃப்டாகவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம பாகு இல்லாமல் டைரெக்டாக சேர்த்து செய்யும் பொழுது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். வயசானவங்களும் சின்ன பிள்ளைங்களும் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இது போல் பாகு எடுத்து செய்யும் பொழுது சுவையும் கூடுதலாக இருக்கும். அதே சமயத்தில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த அவல் லட்டை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.